Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா இருந்தால் கரங்கள் தட்டுவோம். Praise the Lord. Hallelujah. 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 வல்லமையோடு சக்தியோடு கரங்களை தட்டவிட நல்லா இருந்தால் கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. தொடர்ந்து கரங்கள் தட்டுவோம் நான் சொல்லாது, நான் என்ன சொல்லிடும், ஒரு வார்த்தையை சொல்லிடும். அந்த வார்த்தை திருப்பாடல் 47:1. மக்கள் இனங்களை களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்லிடும், திருப்பாடல் 47:1. உடனடியாக கரங்கள் தட்ட வேண்டும். மீண்டும் சொல்லும்போது கொஞ்சம் கூட சக்தியோடு வல்லமையோடு கரங்களை தட்ட வேண்டும். மூன்றாவது சொல்லும்போது எப்படி சொல்லிடும், திருப்பாடல் 47 மட்டும் நீங்கள் கரங்கள் தட்டி 1 சப்தமாக சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? ஆர் யூ ஓகே? ஓகே, ட்ரையல் நம்பர் 1. திருப்பாடல் 47:1 பச்சாது. திருப்பாடல் 47:1 பச்சாது. திருப்பாடல் 47. Praise the Lord. ஒன்று நீங்கள் சொல்லியதில்லை. மூன்றாவது சொல்லும்போது ஒன்று நீங்கள் தான் சொல்ல வேண்டியது. ஹல்லேலூயா. ட்ரையல் நம்பர் 2. திருப்பாடல் 47:1. திருப்பாடல் 47:1. திருப்பாடல் 47. சூப்பர். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த தியான இல்லத்திற்கு வருவதற்கு கடவுள் கொடுத்த நல்ல வாய்ப்பு ஆண்டவருக்கு நன்றி, ஸ்தோத்திரம், மகிமை, ஆராதனை. இது மூன்றாவது நான் இங்கே வருவது. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? தெரியும். யாருக்கு என்ன தெரியும்? வலது கரத்தை உயர்த்துவோம். யாருக்கு என்ன தெரியும்? ஓகே, சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர்கள் நிறைய மக்கள் வந்திருக்கு, நல்ல கூட்டம் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதற்கு திருப்பாடல் 47:1. ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஒரு நிமிடம் செபிப்போம். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நம்முடைய வீட்டினை, வீட்டார்களை, நம்முடைய விண்ணப்பங்களை, ஜெப தேவைகளை ஆண்டவரின் கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நம்முடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், தகர்வுகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலைகளை ஆண்டவரின் கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். தூய ஆவி நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வர வேண்டும். அதற்காகவும் நாம் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுத்து செபிப்போம். மெய் மாதம் அன்னை மரியாளை குறித்து தியானம் செய்திடும் மாதம். அதனால் அன்னை மரியாள் வழியாக நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரின் கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்க வேண்டும். விசேஷமாக நோயாளிகள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, நோயாளிகளை குணப்படுத்தும் அப்பா என்று சொல்லி செபிப்போம். 2 கரங்களை முழுவனாக உயர்த்துவோம். 2 கரங்களை ஃபுல்லா உயர்த்தி பிடியுங்கள். வாய் திறந்து சப்தமா ஸ்துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்தமா, சப்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பச்சாது, பச்சாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்தமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சப்தமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, Praise the Lord. hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2 நாட்களாக உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவரே, இன்னைக்கு வரும் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி என்னதான்? அப்பொழுது கடவுள் கொடுத்த செய்தி, அன்னை மரியாள் வந்த வீடுகளை குறித்து
செய்து கொடுக்க வேண்டும். புரிஞ்சதா? ஹல்லேலூயா. எதனால்? இது மெய் மாதம். மெய் மாதம் அன்னை மரியாளை குறித்து தியானம் செய்திடும் மாதம். அதனால் அன்னை மரியாளை குறித்து கொஞ்சம் தியானம் செய்திடலாம். அன்னை மரியாள் வந்த வீடுகள் விவிலியத்திலிருந்து எடுத்து காட்டி தரலாம். அன்னை மரியாள் இந்த உலகத்திற்கு 3 பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்கு. எது தெரியுமா? அன்னை மரியாள் இந்த உலகத்திற்கு எனக்கு உங்களுக்கு 3 பெரிய பரிசு கிஃப்ட் கொடுத்திருக்கு. என்னதான்? ஒன்று ஜெபமாலை. என்னதா? ஜெபமாலை. 2 மிராக்குலஸ் மெடல், அற்புத மெடல், ஓவல் ஷேப் இருக்கும் மெடல். 3வது உத்தரியம். ஹல்லேலூயா. அன்னை மரியாள் இது யாருக்கு கொடுத்தா? அதை குறித்து கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியது. முதலாக அன்னை மரியாள் ஜெபமாலை கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? யாருக்கு கொடுத்தார் தெரியாதா? நோ, செயின்ட் டொமினிக் அவருக்கு கொடுத்தார். ஓகே. 2வது அற்புத மெடல், மிராக்குலஸ் மெடல், அது யாருக்கு கொடுத்தார்? கேதரின் லெபோரா சிஸ்டருக்கு கொடுத்தார். கேதரின் லெபோரா. 3 உத்திரியம் யாருக்கு கொடுத்தார்? சைமன் ஸ்டோக். அதனால் இந்த 3 கிஃப்ட் நம்முடைய கரத்தில் இருந்தால் நல்லா இருக்கும். ஜெபமாலை இருக்க வேண்டும், மிராக்குலஸ் மெடல் இருக்க வேண்டும், அப்புறம் உத்தரியம் இருக்க வேண்டும். இது 3ம் கடவுள் அன்னை மரியாள் வழியாக உலகத்திற்கு கொடுத்த கிஃப்ட். இல்லாதவர்கள் புக் ஸ்டால் இருந்தால் அங்கே கிடைக்கும். இது நல்ல இந்த 3 கிஃப்ட் அன்னை மரியாள் வழியாக கொடுத்த கிஃப்ட், கடவுள் கொடுத்த கிஃப்ட். அதனால் 3ம் வாங்கி கரத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டும். நல்லா இருக்கும், அபிஷேகமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அன்னை மரியாள் வந்த 5 வீடு காட்டி கொடுத்துடலாம். அன்னை மரியாள் வந்த முதல் வீடு எது? எது வீடு? நசரேத்து வீடு. அன்னை மரியாள் இருந்த வீடு. அங்கே அன்னை மரியாள் என்ன சொல்லிக் கொடுப்பார்? கடவுள் எதை விரும்பினாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அங்கே அன்னை மரியாள் கொடுத்திரும் பெரிய மெசேஜ். கடவுள் எதை விரும்பினாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளின் திட்டத்திற்கு ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 26-38 வரைக்கும் தான் இந்த அன்னை மரியாளை குறித்து சொல்லிடும் வசனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே என்ன நடந்தது? ஒரு நாள் கடவுளுடைய வானதூதர் கப்ரியேல் அந்த வீட்டுக்கு வந்தது. லூக்கா அதிகாரம் 1:31 வாசிப்போம். லூக்கா அதிகாரம் 1 வசனம் 31 வாசிப்போம். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவேர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. Praise the Lord. Hallelujah. கன்னிப்பெண் அன்னை மரியாளிடம்
வானதுதர் கப்ரியேல் வந்து சொன்ன வார்த்தை கன்னி பொண்ணுதான், திருமணம் ஆயதில்லை. அப்படி ஒரு கன்னி பொன் கருவுற்றால் எப்படி இருக்கும்? நீங்க நல்லதை சொல்லிடுமா? நல்லதை சொல்லிடுமா? நம்முடைய ஊரில் ஒரு பொண்ணு இப்படி இருந்தால் எப்படி ஆயிடும்? ஓகே, மோய்சனின் சட்டத்தின்படியாக ஒரு கன்னி பொன் கருவுற்றால் என்ன செய்ய வேண்டும்? அதை குறித்து விவிலியத்தில் எழுதி வைத்திருக்கின்றது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்ன பிறகு கன்னி மரியாள் என கேட்டால் 34, 35, லூக்கா 1, 34, 35 வாசிப்போம். லூக்கா 1, 34, 35. அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? இது எப்படி சொல்லு, எப்படி நிகழும்? நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். நான் கன்னி பொண்ணுதான். வானதூதர் அவரிடம், தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. Praise the Lord. அதுக்கு மறுமொழியாக அன்னை மரியாள் என்ன சொன்னார்? 1:38 வாசிப்போம். 1:38. பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். இதோ நான் ஆண்டவரின் அடிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் எதை விரும்பினாரோ அதை சந்தோஷமாக அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டார். அந்த நாட்களில் ஒரு கன்னிப்பெண் கருவுற்றால் என்ன செய்திடும் அதை குறித்து இணை சட்டம் அதிகாரம் 22 வசனம் 20லும் 21லும் குறித்து வைத்திருக்கின்றது. இணை சட்டம் 22, 21, 20, 21 வாசிப்போம். ஆனால் அப்பெண்ணிடம் கன்னிமை காணப்படவில்லை என்பது உண்மையானால் அந்த பெண்ணை அவள் தந்தையின் வீட்டு வாயிலுக்கு வெளியே கொண்டு வந்து, எங்கே கொண்டு வர வேண்டும்? அந்த பொண்ணை தந்தையின் வீட்டுக்கு, தந்தையின் வீட்டு வாயிலுக்கு, வீட்டு வாயில் கொண்டு வர வேண்டும். ஓகே, கொண்டு வந்து அவளது நகரின் மனிதர் அவளை கல்லால் எறிவார். அவளும் சாவாள், ஏனெனில் அவள் தன் தந்தையின் வீட்டில் இருக்கும் போதே வேசித்தனம் பண்ணி அவள் பாவம் செய்தாள். ஓகே, இஸ்ரேலுக்கு இழுக்கானதை செய்தாள். இவ்வாறு தீமையை உன்னிடமிருந்து அகற்று, ஒரு மனிதன் மற்றொருவனுடைய மனைவியோடு படுத்திருப்பது கண்டு பிடிக்கப்பட்டால் அப்பெண்ணும் அப்பெண்ணோடு படுத்தவனும் இருவரும் சாவார். Praise the Lord. ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? ஒரு கன்னி பொண்ணு கருவுற்றால் என்ன செய்ய வேண்டும்? தாய் வீட்டினுடைய வாயில் கொண்டு வர வேண்டும். அந்நாட்டிலே ஆண்கள் சேர்ந்து அவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். இதுதான் மோய்சனின் சட்டம். கடவுள் அன்னை மரியாளுக்கு கொடுத்தது நல்லதா? நல்லதா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? கரெக்ட் சொல்ல வேண்டும். எஸ் ஆர் நோ? எஸ்ஸா? ஆனால் கல்லெறிந்து கொலை செய்யப்படும். அது நல்லதா? நல்லதல்ல. ஆனால் அன்னை மரியாள் என்ன செய்தார்? என் கடவுளுக்கு என விருப்பம் அதை நடைபெற வேண்டும். என்னுடைய விருப்பம் அன்று, கடவுளின் விருப்பம்தான், கடவுளின் திட்டம்தான் நடைபெற வேண்டியது. அதனால் என்ன சொன்னார்? இதோ அடிமை. இந்த வீட்டில் அன்னை மரியாள் கற்று தருகிறது, கடவுள் எதை விரும்பினாலும், நல்லதை விரும்பினாலும், கெட்டதை விரும்பினாலும், தீமை விரும்பினாலும், எதை விரும்பினாலும் கடவுளின் திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடவுள் எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் எதை விரும்பினாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும்
கடவுளை திட்டம்தான் நடைபெற வேண்டியது, நம்முடைய திட்டமல்ல. நம்முடைய திட்டங்கள் உடைந்து போயிடும். கடவுள் திட்டம் உடைந்து போயிடுமா? இல்லை. எதனால்? நம்முடைய நன்மைக்காக கடவுள் செய்திடும் செயல். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ഞാൻ ചാലക്കുടി ഡിവൈൻ റിട്രീറ്റ് സെൻ്ററിൽ, പോട്ട സെൻ്ററിൽ இயக்குனர் தந்தையாய் இருந்த நாட்கள். அங்கே ஒவ்வொரு சனிக்கிழமை பெரிய பைபிள் கன்வென்ஷன் நடைபெறும். 30,000 40,000 மக்கள் எல்லாமே வரும். அங்கே ஒரு அம்மா ஊழியம் செய்துட்டு இருந்தார். அந்த அம்மாவுடைய பேரு சந்திரிகா. ஹிந்துவான அம்மா. அவர் ஞானஸ்நானம் ஏற்றுக்கொண்டதில்லை. எதனால்? அவர் மட்டும் இயேசுவாண்டவரை தெரிந்து நம்பிக்கை கொண்டு வந்த மனிதா. கடவுளுக்கு, கணவனுக்கு நம்பிக்கை இல்லை, பிள்ளைகளுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அவர் வீட்டில் பெரிய ஒரு தகர்வு இருந்த, பொருளாதார தகர்வுகள், கடன் பிரச்சனைகள். அதன் வழியாக ரொம்ப துன்பத்தோடு இந்த நாட்களில் இந்த சந்திரிகா அம்மாவிட யாரை சொல்லி, நீ போட்ட சர்ச்சில் வந்துடு, அங்கே பெரிய கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்க, ஒவ்வொரு சனிக்கிழமை நீ வர வேண்டும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், வீடினை ஆசீர்வதிப்பார். அந்த அம்மா போட்ட சர்ச்சில் தியான சென்டரில் தியானத்திற்கு வந்தது. ஒரு நாள் கன்வென்ஷனுக்கு வந்தது. அந்த தியானத்திற்கு வந்த அந்த அம்மாவுக்கு நிறைய அபிஷேகம் கிடைத்தது. இயேசு ஆண்டவரை மனதில் இதயத்தில் ஏற்றுக்கொண்டார். ஆனால் கணவனுக்கு விருப்பமில்லை, பிள்ளைகளுக்கு விருப்பமில்லை. ஆனால் இந்த அம்மா ஒவ்வொரு சனிக்கிழமை அங்கே தியானத்திற்கு வரும். ஒரு நாள் எனக்கு ஒரு மெசேஜ் கிடைத்தான். அந்த மெசேஜ், இந்த அம்மாவுடைய முதல் மகன் இறந்தான். பாம்பினுடைய பாய்சனேற்று இறந்தான். அந்த நாட்களில் மொபைல் ஃபோன் இல்லை. இந்த அம்மாவுடைய வீடு ஏழையான வீடு. அங்கே லேண்ட் ஃபோன் இருக்க எனக்கு தெரியாது. இந்த அம்மாவை கூப்பிட்டு கண்டோலன்ஸ் சொல்ல முடியாது. அம்மாவுடைய வீடு அங்கே எனக்கு கரெக்டு தெரியாது. அங்கே போக முடியாது. அங்கே போனால் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளும், அதுவும் எனக்கு டவுட்டு. அதனால் போகாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் அந்த அம்மா தியானத்திற்கு வந்தது. அந்த வேளையில் அம்மாவை கூப்பிட்டு, அம்மா அழ வேண்டாம், நான் உனக்காக ஜெபிக்கிறேன். நான் வந்ததில்லை, எதனால் உங்களுடைய வீடு எங்கே எனக்கு தெரியாது, லேண்ட் நம்பர் எனக்கு தெரியாது, அதனால் கூப்பிட முடியாது. சோரி அம்மா, நான் ஜெபிக்கிறேன். நம்ம சொல்லி, ஃபாதர், மகன் இறந்தான். கணவன் பசங்கள் எனக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்தார்கள். கணவனை கெட்ட வார்த்தை பேசிட்டு, அக்கம் பக்கம் வீட்டார்கள் என்னை குறித்து எதிராக பேசிக்கொண்டிருந்தார். நீ அந்த போட்ட சர்ச்சுக்கு போயிட்டு அதன்படியாக இந்த விபத்து இந்த வீட்டில் நடந்தது, நீ வழியாக. அம்மா சொல்லி, ஃபாதர், நான் இயேசுவாண்டவரை இதயத்தில் ஏற்றுக்கொண்டான். என்று ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவுமே நடை வராது. மகன் இறந்தான். ஃபாதர், அந்த மகனை ஜீசஸ் தான் எனக்கு கொடுத்தார், ஜீசஸ் தான் எடுத்துக்கொண்டார். அதனால் நான் அவருக்கு எதிராக எதுவுமே பேசாது நான் இன்னைக்கும் இங்கே வந்திருக்கு ஆண்டவரிடம் ஜெபிப்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். என்ன நம்பிக்கை! கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் இரண்டாவது மகன் சென்னையில் அங்கே ஒரு டீ ஷாப் வைத்துட்டு இருந்த மனிதன் ஒரு நாள் பைக்கு விபத்து ஏற்பட்டு அவன் இறந்தான். அப்பொழுது அந்த அம்மா சொல்லியது, கடவுள் கொடுத்தார், கடவுள் ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, அவருடைய கணவன், குடிக்காரனாகிய கணவன், அவனுக்கு லிவர் சிரோசிஸ் நோய் வந்தது. அந்த கணவன் இறந்தார். 2 வருடத்திற்குள்ளான 3 இறந்தார். அப்பொழுதும் அம்மா சொல்லி, கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். அப்புறம் அம்மாவுக்கு சடன் டெத், அம்மாவும் இறந்து போயிட்டு. அன்பான 4 மனிதர்கள் இறந்தார்கள். அந்த வேளையிலும் இந்த அம்மா இயேசுவை விட்டு வெளியே போகாது. இன்றும் அம்மா இயேசு மீது நம்பிக்கை வைத்து இயேசுவாண்டவர் இதயத்தில்
ஏற்றுக்கொண்டு இன்றும் சந்தோஷமாக அங்கே வந்துட்டே இருக்கு. எனக்கு அந்த அம்மாவே தெரியும். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இயேசு ஆண்டவராக இதயத்தை ஏற்றுக்கொண்ட அம்மா, இயேசு மீது நம்பிக்கை வைத்த அம்மா. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் 4 மனிதர்கள் இறந்து போயிட்டு இந்த அம்மாவுக்கு கொடுத்தது நல்லதா அல்ல. அம்மா என்ன சொல்லி, கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். யாரு சொல்லியதை போல்? யோபு சொல்லியதை போல். யோபுக்கு வாழ்க்கையில் 3 தகர்வுகள் இருந்தது. 1 பொருளாதார தகர்வுகள், 2 பிள்ளைகள் இறந்தார்கள், 3 உடல் நோய். இந்த 3 தகர்வுகள் யோபுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வந்தது. அப்படி யோபு என்ன சொல்லியது? கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். ஆமென், ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். அன்பான இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் கடவுள் எதை விரும்பியதா அது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அதை போல் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் என்ன கொடுத்தாலும் துன்பங்கள் கொடுத்தாலும் சந்தோஷம் கொடுத்தாலும் நோய்கள் கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் அன்னை மரியாள் சொல்லிக் கொடுப்பார். ஆமென். என்ன சொல்லிக் கொடுப்பார்? கடவுள் எதை விரும்பினாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அன்னை மரியாள் வழியாக கடவுளுக்கு முதல் வெளிப்பாடு. கடவுள் எதை விரும்பினாலும், கடவுள் எதை கொடுத்தாலும், துன்பங்கள் கொடுத்தாலும், கண்ணீர் கொடுத்தாலும், கவலைகள் கொடுத்தாலும், நோய்கள் கொடுத்தாலும், தகர்வுகள் கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கு முடியுமா? சொல்லு, முடியுமா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? நோயா? இந்த பாட்டி சொல்லி இருக்கு ஃபாதர், நோ. அற்புதம் நடைபெறாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னுடைய அம்மா எனக்கு 10 மாதம் அந்த டைமில், நான் பிறந்து 10 மாதம் அந்த டைமில் அம்மா இறந்தார். 24 வயது வரைக்கும் நான் கடவுளுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்தேன். ஏன் அம்மா இறந்தார்? ஏன் எனக்கு அம்மா இல்லை? ஏன் அம்மா என்று கூப்பிடுவதற்கு பெண் இல்லை? கடவுள் இல்லை, கடவுள் அன்பானவர் அல்ல. ஆனால் 24வது வயதில்தான் எனக்கு புரிஞ்சது, நான் ஒரு குருவானவராக வேண்டும். அதற்காக எனக்காக கடவுளிலிருந்து ஜெபிப்பதற்காக என்னுடைய அம்மாவே கடவுள் எடுத்துக்கொண்டார். ஆமென். இன்னைக்கு இங்கே செய்தி கொடுக்கும் போதும் என்னுடைய அம்மா எனக்காக கடவுளிடம் பரிந்துரை செய்துட்டே இருக்கு, எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்னுடைய நன்மைக்காக தான். அன்பார்களே, கடவுள் எதை கொடுத்தாலும் அதை நம்முடைய நன்மைக்காக தான். ஹல்லேலூயா. எதனால் மனிதர் அழிந்து போவது கடவுளுக்கு விருப்பம் அன்று. நானும் நீங்களும் அழிந்து போவது கடவுளுக்கு விருப்பம் அன்று. கடவுள் எதை விரும்பினாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் எதை கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிராக எதுவுமே பேசக்கூடாது, எதிராக எதுவுமே சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஜெப செய்தெல்லாம் எழுந்து நிற்போம், குதித்து எழுந்து நிற்போம். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நிற்போம். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நிற்போம். அன்னை மரியாள் இருந்த முதல் வீடு நாசரேத்து வீடு. அங்கே அன்னை மரியாள் என்ன கற்றுத் தருகிறது? கடவுள் எதை விரும்பினாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அன்னை மரியாள் கடவுளை திட்டத்திற்கு அவளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். என்ன நடந்தது? 4 அபிஷேகம் நடந்தது. ஆமென், ஆமென். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்தது 4 காரியங்கள். 1, அன்பார்களே, ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். என்ன செய்வார்? என்ன செய்வார்? உயர்த்துவார். நசரேத்து வீட்டிலே கன்னியான பொண்ணை
கடவுள் உயர்த்தினார். யாராக உயர்த்தினார்? இயேசுவின் தாயாக உயர்த்தினார். எப்பொழுது? கடவுளின் திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்த வேளையில். இதோ உன் அடிமை, இதோ உன் மகா. நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளை திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது கடவுள் என்னை உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2, ஒப்பு கொடுக்கும் போது கடவுளின் திட்டத்தை வெளிப்படுத்துவார். கடவுளின் திட்டம் என என்று கற்றுத்தருவார். கடவுள் திட்டம் என என்று வெளிப்படுத்துவார். அம்மாவுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். நான் உன்னை அழைத்திருக்க, நீ இயேசு ஆண்டவருடைய அம்மையாக வேண்டும், ஆண்டவருடைய அம்மையாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3, உயர்த்துவார். கடவுளுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது கடவுள் நம்மை உயர்த்துவார். கன்னி மரியாளை உயர்த்தினார். இயேசுவின் தாயாக உயர்த்தினார். ஆண்டவரின் தாயாக உயர்த்தினார். 4, தூய ஆவியை தருவார். கடவுளுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது தூய ஆவியை தருவார். இதோ அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்த வேளையில் அவள் மீது தூய ஆவி இறங்கி வந்தார். அன்பார்களே, கடவுள் எதை விரும்பினாலும், நல்லதை விரும்பினாலும், துன்பங்கள் விரும்பினாலும், எதை விரும்பினாலும் ஆண்டவரின் திட்டத்திற்கு நாம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கும் போது நம்மை உயர்த்துவார். அன்பார்களே, கடவுளின் திட்டத்தை வெளிப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார், நம்மை அன்பார்ந்தவர்களே தூய ஆவியின் அபிஷேகம் தந்தது நம்மை ஆசீர்வதிப்பார். அதே போல் பிறர் மனிதர்களுக்காக நம்மை உபயோகப்படுத்துவார், யூஸ் செய்வார். அன்னை மரியாளை உலகத்திற்காக யூஸ் செய்தார். இதுதான் 4 ஆசீர்வாதம். நம்மை உயர்த்துவார், ஆண்டவரின் திட்டம் என்று வெளிப்படுத்துவார், பிறர் மக்களுக்காக நம்மை யூஸ் செய்வார், தூயாவின் அபிஷேகத்தை தந்து ஆசீர்வதிப்பார். 2 கரங்களை உயர்த்துவோம். உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் என்ன கொடுத்திருக்க? துன்பங்களா, கண்ணீரா, கவலைகளா, நஷ்டங்களா, தகர்வுகளா, நோய்களா, சந்தோஷமா? எதை கொடுத்தாலும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு இதோ நான் ஆண்டவரின் குழந்தை என்று சொல்லி ஆண்டவரின் திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிராக எதுவுமே பேசக்கூடாது. அன்னை மரியாள் எதிராக எதுவுமே பேசாது. ஹல்லேலூயா, சப்தமா ஹல்லேலூயா, ஸ்துதிப்போ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சப்தமா 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 ஹல்லேலூயா, 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 சப்தமா சப்தமா ஸ்துதிப்போ ஹல்லேலூயா, 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 சப்தமா சப்தமா கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஸ்துதிப்போ, கரங்களை தட்டி ஸ்துதிப்போ. Praise the Lord. அமர்ந்து கொள்வோம். அன்னை மரியாள் வந்த முதல் வீடு எது? எது? நீங்க சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஜெபம் முடிந்து திருப்பி போகும்போது அன்னை மரியாள் வந்த வீடு எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் வீடு அங்கே அன்னை மரியாள் கொடுத்திடும் வெளிப்பாடு என்னதா? கடவுள் எதை விரும்பினாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது வீடு சக்கரியா எலிசபெத் அவர்களுடைய வீடு. அன்னை மரியாள் வந்த வீடு 2வது வீடு. எலிசபெத் சக்கரியா லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 39-45 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கேதான் எலிசபெத் அம்மாள் வீட்டுக்கு அன்னை மரியாள் சென்றார். Praise the Lord. அங்கே 2 மனிதர்கள் இருந்த வீடு. யாரு? சக்கரியா, எலிசபெத்.
சக்கரியா கோயிலுக்குள்ளால தூபம் வைத்திருந்த மனிதன். ஒரு நாள் கோயிலுக்குள்ளாலே ஊழியம் செய்துட்டு இருக்கும் போது, தூபம் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கும் போது, அந்த டைமில் யாரு வந்தார்? வானதூதர் யாரு? கப்ரியேல். என்ன சொல்லியது? லூக்கனால் செய்தி 1:13. கவனியுங்கள், லூக்கனால் செய்தி 1:13. வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத் உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். Praise the Lord. இவ்வாறு சொன்னார். ஆனால் கடவுள் சொன்னதை அதன் மீது நம்பிக்கை வைத்துதா? இல்லை. கடவுள் சொன்னதை நம்பவில்லை சக்கரியா. என்ன சொன்னார்? லூக்கு அதிகாரம் 1:18-20 வரைக்கும். 1:18-20 வரைக்கும். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? எப்படி நடைபெறும்? நான் வயதானவன் தானே அப்பா. நான் வயதானவன். வெயிட், நான் அப்பாவோட இப்ப சொல்லும்போது அப்பா நம்பிக்கை கொள்ளுமா? அப்பா வயதானவர். ஃபாதர் எப்படி எனக்கு வயதாயிடுச்சு, பாட்டி நம்பிக்கை கொண்டுடுமா? ஃபாதர் நான் வயதானவர், இது எப்படி நடைபெறும்? அதுதான் கேட்டார். ஓகே, வாசிப்போம். நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கப்ரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன், உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. நம்பவில்லை, அதனால் அவை நிறைவேறும் வரை நீ பேச்சற்றவராய் இருப்பீர். Praise the Lord. கடவுள் சொன்னதை நம்பவில்லை, அதனால பேச்சை இழந்தார். இதுதான் அந்த வீடு. கடவுள் சொன்னதை நம்பவில்லை, அதனால் பேச்சை இழந்த சக்கரியா இருந்த வீடு. அதுதான் அந்த வீடு. அதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்ததா? என்ன சொல்லி? இதை நடைவரைக்கும் உனக்கு பேச்சை வராது. அதுக்கு வெளிப்பாடு என்னதான்? கடவுளுடைய வெளிப்பாட்டுக்கு எதிராக ஏதோ பேசினால் நம்முடைய வீட்டில், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இறங்கி வருவதற்கு முக்கியமான ஒரு தடை, முக்கியமான ஒரு தடை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. அதனால் கடவுள் எதை சொன்னாலும் அதன் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாமல் ஆசீர்வாதம் இறங்கி வருவதற்கு ஒரு தடைதான் அது. சக்கரியாவுடைய பேச்சை இழந்தார். எதனால்? கடவுள் சொன்னதின் மீது நம்பிக்கை வைத்ததில்லை. ஆமென், ஆமென். அதைப்போல் எலிசபெத் அம்மாள் மனக்காயத்தோடு இருந்த பொண்ணு, உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்த பொண்ணு, மனநிலையிலான பிரச்சனைகள், உள்மனக்காயங்கள். ஏன்? அவள் கருவுற்றார். அவள் பார்த்தபோது அவளுடைய கணவனுக்கு பேச்சு வராது, பேச்சு வராது, பேச முடியாது. கணவனுடைய பேச்சை இழந்தால் நீங்க ஹாய் பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? 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 நீங்க இல்லை, அவர் சொல்லட்டும். எதற்காக? அவருக்காக நீங்க பேசிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கணவனுடைய பேச்சை இழந்து போனாலும் நீங்க பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா சொல்லிடுமா? சொல்லாது. கரெக்ட். எப்படி சொல்ல முடியும்? கணவன் கோபப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, பேச்சை இல்லாமல் ரொம்ப கஷ்டம். கணவன் அடி கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பேச முடியாமல் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டம்.
மனக்காயத்தோடு இருந்த எலிசபெத். ஹல்லேலூயா. அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகள், வயதான ஒரு பெண் கருவுற்றார், ரொம்ப டென்ஷன் ஆயிடும். இந்த அம்மா இப்பொழுது கருவுற்றார் எப்படி இருக்கும்? ஹேர் எல்லாமே ஃபுல்லா ஒயிட் ஆயிடுச்சு, முகத்தை பாரு சுழு சுழு ஆயிடுச்சு. பக்கத்துல அண்ணன் என்ன சொல்லிடும், அம்மா இந்த பாட்டி. Praise the Lord. அந்த அம்மாவோட டென்ஷன் உங்களுக்கு தெரியாது. நம்ம ஃபாதர், வயதான அம்மாதான், இப்பொழுதுதான் கர்ப்பப்பை குழந்தை பிறந்திருக்கு, வயதான ஒருவருக்கு இப்படி ஆனால் ஃபாதர் எப்படி ஆயிடு, அந்த குழந்தை எப்படி இருக்கு தெரியாது ஃபாதர். ஆமா, இந்த மனநிலையிலான பிரச்சனைகள் இருந்த, உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தா எலிசபெத் அம்மாள் இருந்த வீடு. அதை போல் கடவுளின் திட்டத்திற்கு எஸ் சொல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இருந்த சக்கரியா இருந்த வீடு. அன்பார்களே, கடவுள் வெளிப்பாடு சொல்லிடும், கடவுள் மெசேஜ் கொடுத்திடும். இந்த சக்கரியாவுக்கு கடவுள் வெளிப்பாடு கொடுத்தார், மெசேஜ் கொடுத்தார். கப்ரியேல் வானதூதர் வழியாக நம்பவில்லை. அன்பார்களே, கடவுள் என்ன சொன்னாலும் அதன் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். Praise the Lord. ஒரு நாள் போட்டா சர்ச்சில் ரிட்ரீட் சென்டரில் எக்குனர் தந்தையாய் இருந்த நாட்கள் பாவத்தை குறித்து செய்தி கொடுத்துட்டு இருந்தார். செய்தி முடிந்து ரூமுக்குள்ளாலே வந்து பைபிள் அங்கு உள்ளாலே வைத்து வெளியே வந்து டார் லாக் பண்ணும்போது ஒரு பெரிய அண்ணன் வந்து, நீங்க தான் செய்தி கொடுத்த மனிதன்? ஆமா. நீங்க என்ன சொல்லியது? ஸ்டேஜில் இப்படி சொல்ல முடியுமா? ஏன் அண்ணா, என்ன பிரச்சனை? நீங்க என்ன சொல்லியது? இங்கே ஒருவர் அப்காரி கான்ட்ராக்டராய் வந்திருக்கு, இந்த சாராய கடைகள் வைத்து ஒரு மனிதன் வந்திருக்கு, கடவுள் எனக்கு வெளிப்பாடு கொடுத்திருக்கு, அந்த மனிதன் அதை விட்டு விட வேண்டும். ஃபாதர், எப்படி விட்ட முடியும்? என்னுடைய வீட்டினுடைய வருமானம், ஏர்னிங் இன்கம் தான் அது, இந்த கடைகள் வைத்துதான் எனக்கு இன்கம் வந்துட்டே இருக்கு. நீங்க சொல்லியிருக்க அதை ஸ்டாப் பண்ண வேண்டும். முடியாது ஃபாதர். நான் சொன்னேன், எனக்கு கடவுள் கொடுத்த வெளிப்பாடு அதுதான், இது பாவம், நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டும். இது கடவுள் கொடுத்த வெளிப்பாடு, நான் சொன்னதல்ல. ஃபாதர், எனக்கு பணம் தேவை, அதற்கு எது வேலை செய்தாலும் பிரச்சனை இல்லை, அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஓகே, இது கடவுள் கொடுத்த வெளிப்பாடு, நீங்க கீழ்ப்படிதலோடு செய்தால், விட்டு விட்டால் நல்லா இருக்கும், இல்லாமல் தகர்வுகள் வரும். Praise the Lord. Hallelujah. ஒரு வாரத்திற்கு அப்புறம் நான் ஒரு ஊரில் செய்தி கொடுத்துட்டு இருக்கும், விடியற்கால 5:30 என்னிடம் வந்து டோரில் வந்து தட்டி வச்சுட்டு, நான் அப்படி பண்ணி பார்த்தபோது ஒரு அண்ணன் அக்காவும் அங்கே இருக்கு. அவள் முழங்கால் படி என்னுடைய காலை பிடித்து, ஃபாதர் மன்னி. நான் கேட்டார், நீங்கள் யார், ஏன் என்னிடம் மன்னிப்பு கட்டியிருக்கு, நீங்கள் யார், எனக்கு தெரியாது. ஃபாதர், அன்னைக்கு போட்டார் தியான சென்றில் வந்து உங்களை ரூமுக்கு வந்த மனிதன், இந்த சாராய கடைகள் வைத்துட்டு இருந்த மனிதன். ஓ, என்ன அண்ணா, எனக்கு பெரிய தகர்வு வந்திருக்கு, பெரிய தகர்வு வந்திருக்கு. ஃபாதர், எனக்காக ஜெபிக்க வேண்டும், லட்சக்கணக்காக பணம் நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டும். நான் சொன்னேன், அண்ணா, அன்னைக்கு கடவுள் கொடுத்த வெளிப்பாடு தான் இது, நீ ஸ்டாப் பண்ண வேண்டும், இல்லாமல் உனக்கு தகர்வு வரும். ஆனால் கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டதில்லை, கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டதில்லை. ஆனால் அதனால் இந்த தகர்வு வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும், இதெல்லாமே விட்டு விடுவேன், நான் புது படைப்பாகுவேன். ஆமாம் ஃபாதர், எஸ், நான் முடிவெடுத்துடலாம். நான் சொன்னேன், அப்புறம் நீங்கள் ஃபேமிலியில்
குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். இரவெல்லோரும் சேர்ந்து ஜெபமாலை படிக்க வேண்டும். அப்புறம் இந்த தகர்வில் விடுதலுக்காக ஏசாயா அதிகாரம் 45 வசனம் 1-8 வரைக்கும் வாசிக்க வேண்டும் சொல்லி கொடுத்தான். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு செய்துட்டு இருந்தார்கள். ஒரு வருடத்திற்கு அப்புறம் மீண்டும் அந்த மனிதன் போட்ட ரிட்ரீட் சென்டரில் தியானத்திற்கு வந்தது. நான் கேட்டேன், அண்ணா எப்படி இருக்கு? ஃபாதர், கடவுளை எல்லா விதமான தகர்வில் விடுதலை கொடுத்து என்னுடைய ஃபேமிலிக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். அன்பார்களே, ஜெப வேலை உங்களுக்கு இதே போல் வெளிப்பாடு கொடுக்கும் போது, மெசேஜ் கொடுக்கும் போது கடவுளின் திட்டம் என்று நினைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம், ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஆசீர்வாதம் இறங்கி வருவதற்கு தடை. இது ஒரு தடை. Praise the Lord. இரண்டு கரம் உயர்த்தி பிடியுங்கள். ஹalleluya, ஹalleluya. சத்தமா சொல்லுவா ஹalleluya, 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 ஹalleluya. சத்தமா ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஸ்துதிக்கட்டு. ஹalleluya, ஹalleluya. சத்தமா சத்தமா ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சத்தமா ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord. அன்னை மரியாள் இருந்த மூன்றாவது வீடு, அன்னை மரியாள் வந்த மூன்றாவது வீடு கானா ஊரு, திருமணம் நடந்த வீடு. கானாவூரு திருமண வீடு. அங்கே அம்மா இருந்தது, அன்னை மரியாள் இருந்தது. Praise the Lord. பெரிய தகர்வு இருந்த வீட்டில் அன்னை மரியாள் இருந்தது. அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக மகனாகி இயேசு முதல் அற்புதம் செய்தார். அந்த நாட்களில் யூதர்கள் வீட்டில் திருமண விருந்து நடைபெறும் போது வந்திடும் மக்களுக்கு திராட்சை ரசம் கொடுத்திடும். அவர்கள் நம்பிக்கை தீர்ந்து போகக்கூடாது. தீர்ந்து போனால் அந்த மணமக்களுடைய வாழ்க்கையில் பெரிய தகர்வுகள் வரும். அதனால் திருமண விருந்து தயார் பண்ணும்போது அதிகமாக திராட்சை ரசம் அவர்கள் ஸ்டாக் செய்து வைத்திடும். தீர்ந்து போகக்கூடாது. இந்த திராட்சை ரசம் மக்கள் குடித்து ருசித்துட்டு இருக்கும்போது இந்த மணமகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். தீர்ந்து போனால் அது பிரச்சனை தடையாய் வரும். அங்கே விருந்து நடந்துட்டே இருக்கு. திராட்சரசம் தீர்ந்து போயிட்டு அன்னை மரியாளுக்கு தெரிஞ்சதோ, குழந்தாய் அவர்களுக்கு திராட்சரசம் தீர்ந்து போயிட்டு, எனக்கு உனக்கு என்னதா சாப்பிட்டு போனால் போதுமா? அது போதும். இல்லை தம்பி, அவர்களுக்கு தீர்ந்து போயிட்டு அங்கே பச்சை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினான் இயேசு ஆண்டவன். அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக நம்முடைய வாழ்க்கையில் தகர்வுகள் வரும்போது அன்னை மரியாளுடைய பரிந்துரை தேட வேண்டும். பெரிய தகர்வு இருந்த வீடு. Praise the Lord. திருப்பாடு 47 திருப்பாடு 47 திருப்பாடு 47. Praise the Lord. யோவான் அதிகாரம் 2 வசனம் 1-11 வரைக்கும். அங்கேதான் கானா ஒரு திருமண விருந்து நடந்த வீடு. பெரிய தகர்வு தீர்ந்து போயிட்டு அந்த வீட்டினுடைய அப்பாவுடைய மனதில் காயப்பட்டார். தீர்ந்து போயிடுச்சு. நான் வழியாக பிள்ளைகளுக்கு தகர்வு வரும். இந்த துன்பத்தோடு இருந்தது. அன்பார்களே, போன ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இந்தியாவில் தமிழ்நாடு அங்கே எங்களுக்கு ஒரு ரிட்ரீட் சென்டர் இருக்கின்றது. நான் அங்கே 50 ஆண்டு கூட தந்தையை பணி செய்துட்டு இருந்தார். அப்புறம் டிரான்ஸ்ஃபரை கேரளாவுக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு வருடமும் அங்கே ஜனவரி மாதம் 12-16 வரைக்கும் பொங்கல் ஹாலிடேஸ் அங்கே பெரிய கன்வென்ஷன் நடைபெறும். இந்த வருடம் 15-19 வரைக்கும் கன்வென்ஷன் வைத்தான். இறுதி நாள் நான் அங்கே சென்று செய்தி கொடுத்தான்.
2 நாளுக்கு முன்னாடி அங்கே நான் இருக்கும்போது ரிசப்ஷன் கவுண்டரில் ஊழியப்படி செய்துட்டு இருந்த ஒரு அக்கா, தெரேஸ் அக்கா, என்னை ஃபோனில் கூப்பிட்டு, ஃபாதர் நீங்கள் கன்வென்ஷனுக்கு வரவில்லையா? நான் சொன்னேன், கண்டிப்பாக வரும். என்னைக்கு வரும்? இறுதி நாள். எப்பொழுது? சாப்பாட்டுக்கு பிறகு, மதிய உணவுக்கு பிறகு தான் என்னுடைய செய்தி. ஃபாதர் நீங்கள் வரும்போது ஒருவருடைய வீட்டுக்கு போக வேண்டும், அந்த வீடு பிளஸ் செய்து கொடுக்க வேண்டும். நான் சொன்னேன், கொஞ்சம் லேட்டாக வரும், செய்தி முடிந்து உடனடியாக திருப்பி கேரளாவுக்கு போக வேண்டும். இதனால் என்னுடைய பங்கில் பெருவிழா நடந்துட்டு இருக்கு, நான் தான் திருப்பி ஒப்பு கொடுக்க வேண்டியவர், அதனால் டைம் வர இல்லை. ஃபாதர் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுடைய வீடு தான். யாருடையது? இந்த அக்கா சொல்லி, ஆறுமுகம் மேகலா அவருடைய வீடு. அவர்களை எனக்கு தெரியும். நான் அங்கே இருந்த நாட்களில் எங்களுடைய ரிட்ரீட் சென்டரில் அந்த கேட்டுக்கு தாண்டி வரும்போது முதலாக பார்க்கலாம் ஒரு பெரிய கெபி. ஒரு நாள் அங்கே ஜெபமாலை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதற்காக சென்ற வேளையில் ஒரு ஆண் ஒரு பெண் அங்கே அழுது எசப்பா என்று கூப்பிட்டு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். நான் கேட்டேன், நீங்கள் யாரு? ஏன் இங்கே வந்து அழுதுட்டு இருக்கு? அந்த மனிதன் சொல்லி, நான் ஆரம்பக்கன், இவள் மேகலா என்னுடைய மனைவி, நாங்கள் ஹிந்துவானவர்கள், பிறர் மதத்தில் சார்ந்தவர்கள். எதனால் இங்கே வந்திருக்கு? எங்களுக்கு திருமணமாயிட்டு 7 வருடம் முடிந்தது, குழந்தை பிறக்காது. எங்களுக்கு பொருளாதாரத்தால் 1 சென்ட் இடம் இல்லை, எங்களுக்கு வீடு இல்லை, ரெண்டுக்கு தான் நாங்கள் தங்கிட்டு இருக்கு. ஃபாதர், எங்களுடைய மதத்தின் சட்டத்தின்படியாக நிறைய ஜபங்கள் செய்தார், குழந்தை பிறக்காது. மந்திர தந்திர வைத்தார், குழந்தை பிறக்காது. தாயத்து காப்பு கயிறு கட்டி வைத்திருக்கு, ஆனாலும் குழந்தை பிறக்காது. ஃபாதர், பக்கத்தில் வீட்டில் அக்கா ரீத்தா அக்கா, உங்களுடைய ஊழியர், அவரை சொல்லி, இங்கே ஒரு அருள் தந்தை இருக்கு, அந்தோணி பையப்பள்ளி, அவரிடம் வந்து கேட்டார் போதும், ஜெபித்தால் போதும், ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தையை கொடுப்பான். நீங்கள் அங்கே செல்லும்போது முதலாக ஒரு கெபி பார்க்கலாம், அங்கே ஒரு அம்மா இருக்கு, அன்னை மரியாள், அவரிடம் நீங்கள் அழுது செபிக்க வேண்டும், ஆண்டவர் குழந்தையை கொடுப்பான். ஃபாதர், அவர் சொல்லியிருக்கு, இங்கே அந்தோணி பையப்பள்ளி ஃபாதர், அவர் யாரும் எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், நான் தானே அந்தோணி பையப்பள்ளி ஃபாதர். ஃபாதர், எங்களுக்காக செபிக்க வேண்டும். நான் தலை மீது கருத்தை வைத்து என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணா, இங்கே அன்னை மரியாள் இருக்கு, ஆனால் அதுக்கு மேலே ஒரு பெரிய மனிதன் இருக்கும் ஒரு இடம் இருக்கு. இது இடம் ஃபாதர், அந்த பெரிய ரிட்ரீட் ஹால். அது யாரு? நான் சொன்னேன், இந்த அன்னை மரியாள் பிறப்பை கொடுத்த இயேசுவாண்டவர் இருக்கிறார். ஆமென். திருப்பாடல் 47:1. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அங்கே ஒரு நாள் கன்வென்ஷன் நடைபெறும். நீங்க கன்வென்ஷனுக்கு வர வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்து ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த கெபியில் வந்து ஜெபமாலை படிக்க வேண்டும். அன்னை மரியாள் கண்டிப்பாக உங்களுக்காக பரிந்துரை செய்வார். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அங்கே வந்து ஜெபமாலை படிச்சு ஜெபம் செய்திரு. நான் ஜெபமாலை கொடுத்தா பார்த்தவர்களே, நான் கேட்டால் வேலை என்னதா? ஃபாதர், வேலை எதுவுமே இல்லை. அங்கே சாந்தி கியர் இந்த கம்பெனி வைத்து ஒரு மனிதன் ஒரு பெரிய கேண்டீன் வைத்துட்டு இருக்கு. காலையில் 10 ரூபாய்க்கு உணவு கொடுத்திடும், மதியம் 20 ரூபாய்க்கு பாயசம் வைத்து உணவு கொடுத்திடும். ஆயிரக்கணக்காக மக்கள் வந்து அங்கே இருந்து உணவு சாப்பிடுவேன். ஃபாதர், அங்கே டேபிள் சுத்தம் பண்ணுவது, பிளேட் வாஷ், அதுதானே என்னுடைய வேலை. நான் சொன்னேன், நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அன்னை மரியாள் வழியாக பரிந்துரை செய்ய வேண்டும். இயேசு ஆண்டவரிடம் செபிக்க வேண்டும். அவருடைய வீடு தான் ஆறுமுகம் மேகலா. நான் சொன்னேன், அக்கா 12 மணிக்கு நான் அங்கே வருவேன். அந்த தியான சென்டருக்கு முன்னாடி ஒரு சென்டர் இருக்குது, அங்கே ஒரு டோல் பூத் இருக்குது, அங்கே நின்றால் போதும். அவர் வீடு எங்கே எனக்கு தெரியாது. அவர்களை 12 மணிக்கு 11:55 அங்கே சென்றான். இந்த தெரேசா அக்கா
இந்த ஆறுமுகன் மேகலா இருந்தது. என்னை அவர் வீட்டுக்கு கூட்டி போயிட்டு, அழகார்ந்த ஒரு வீடு, 5 சென்ட் இடம், அழகார்ந்த ஒரு டபுள் ஸ்டோர் பில்டிங், 3 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு சிட் அவுட், ஒரு கிச்சன், எல்லாமே பிளஸ் செய்து கொடுத்தான். அப்புறம் நான் அங்கே பார்க்கும்போது 2 குழந்தைகளும் அங்கே இருக்கு. முதல் குழந்தை ஆண் குழந்தை, 2வது குழந்தை பெண் குழந்தை. நான் கேட்ட, இந்த குழந்தைகள் யாருடையது? ஃபாதர், எங்களுக்கு கடவுள் கொடுத்த குழந்தை. இந்த இடம் 5 சென்ட் நாங்கள் விலை கொடுத்து வாங்கின இடம். இந்த வீடு கடவுள் கொடுத்த வீடு. நான் கேட்ட, எத்தனை ரூபாய் கடன் இருக்கு? லோன் எடுத்திருக்கா? ஃபாதர், லோன் எதுவுமே எடுத்ததில்லை. எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கும். வேலை என்னதா? ஃபாதர், அந்த நாட்களில் நான் அந்த கேண்டீனில் டேபிள் சுத்தம் பண்ணிடும், பிளேட் வாஷ் செய்திடும். ஆனால் இப்போ எங்களுக்கு கடவுள் நல்லொரு வேலை கொடுத்திருக்கு. நான் கேட்டேன், அந்த வேலை என்னதா? ஃபாதர், காலையில் இந்த கோயம்புத்தூர் ஸ்கூல் காலேஜஸ் அங்கேயெல்லாம் காலையில் 10:30க்கு டீ கொடுத்திடும், ஸ்நாக்ஸ் கொடுத்திடும், சில கம்பெனிகளிலும் கொடுத்திடும். மாலையில் 3:30க்கும் நான் டீ கொடுத்திடும், ஸ்நாக்ஸ் கொடுத்திடும், கம்பெனிகளிலும் கொடுத்திடும். இந்த வேலை வழியாக நிறைய பணம் இருக்குது. பணத்தை வைத்து தான் இந்த இடம் வாங்கியது. என்னுடைய பணத்தை வைத்து என் வீடு கட்டியது. பேங்க் பேலன்ஸ் இருக்கு. அன்பர்களே, பொருளாதார தகர்வுகள் இருந்த மனிதன், வேலை, நல்ல வேலை எதுவுமே இல்லை, வீடு இல்லை, 1 சென்ட் இடம் இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் எல்லாமே கடவுள் கொடுத்தார். 2 குழந்தையை கொடுத்தார், 5 சென்ட் இடம் கொடுத்தார், 3 பெட்ரூம் இருக்கும் வீடு கொடுத்தார், வேலை கொடுத்தார். இப்பொழுது நிறைய பேங்க் பேலன்ஸ். என்ன செய்தார்? பிற மதத்தை சார்ந்தவர்களை என்ன செய்தார்? அவர்கள் அன்னை மரியாதை வந்து ஜெபித்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை வண்டே கன்வென்ஷனுக்கும் வந்துட்டு இருந்தார். அப்புறம் அந்த மனிதன் சொல்லி, ஃபாதர், இப்பொழுது நான் ஆறுமுகன் அல்லை, இப்பொழுது மனைவி மேகலா அல்லை. அப்புறம் யாரு? ஃபாதர், நாங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். ஞானஸ்நானம் எடுத்தால் நான் ஜோசப், மனைவி நான்சி, நாங்கள் ஒண்டிப்புத்து ஒரு பங்கு தான் எங்களுடைய பங்கு. பிரைஸ் தி லார்ட். அன்பாளர்களே, உங்களுக்குள், உங்களுடைய வீட்டுக்குள் ஏதோ தகர்வுகள் இருந்தால் அன்னை மரியாள் வழியாக ஜெபிக்க வேண்டும், பரிந்துரை தேட வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா. உண்மை உண்மை உண்மை. இதுதான் கானாவூர் திருமண வீடு நடந்த வீடு. அந்த வீட்டில் அன்னை மரியாள் கொளுத்திடும் வெளிப்பாடு. நம்பிக்கை இருக்கா? இந்த கொலம்போ ரிட்ரீட் சென்டர், கட்டானே டிவைனிட்டி சென்டர், இங்கே ஜெபம் நடைபெறும். இங்கே வர வேண்டும், அன்னை மரியாதை ஜெபிக்க வேண்டும், பரிந்துரை செய்ய வேண்டும். அழகார்ந்த அம்மை நல்லபடி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கு. எனக்கு பொறாமை வந்துட்டே இருக்கு. என்னோட ஆத்மீக அம்மா தான் அழகார்ந்த அம்மா. ஆனால் நானும் அழகாயிட்டு இருக்கு. ஆமென். எஸ் ஆர் நோ? Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஐயோ கடவுளே. Hallelujah. 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 Praise the Lord. தகர்ந்து இருந்த வீட்டில் அன்னை மரியாளுடைய பிரசன்னம் வழியாக பெரிய அற்புதம் நடந்தது. Praise the Lord. என்ன தகர்வு இருந்தாலும் கடவுளால் எல்லாமே முடியும். ஆமென். திருப்பாடு 47:1. Praise the Lord.
நான்காவது வீடு யோவானுடைய வீடு. யாருடைய வீடு? யோவான். ஸ்ரீடர் யோவானுடைய வீடு. அங்கே அன்னை மரியாள் சென்றார். தெரியுமா? அங்கேயும் அன்னை மரியாள் சென்றார். தெரியாதா? ஃபாதர் எங்கே ஃபாதர்? யோவான் அதிகாரம் 19 வசனம் 27 வாசிப்போம். யோவான் அதிகாரம் 19 வசனம் 27. 19:27 வாசிக்க வேண்டும். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். யாரு சொன்னார்? ஜீசஸ் அம்மாவை காட்டி இவரே உன் தாய். அம்மாவிட என்ன சொன்னார்? இவரே உன் மகன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். அந்நேரம் முதல் அன்னை மரியாளை யோவான் வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டார். Praise the Lord. சில மனிதர்கள் அன்னை மரியாளுக்கு எதிராக பேசிட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவரின் இயேசுவின் சீடராகிய யோவான் இயேசு ஆண்டவரை அன்னை மரியாளை வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டார், வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டார். நீ கிறிஸ்துவின் சீடரா? யார் ஏற்றுக்கொள்வார்? யார் ஏற்றுக்கொள்வார்? அன்னை மரியாளையும் ஏற்றுக்கொள்வார். எதனால்? யோவான் ஏற்றுக்கொண்டார். நீ இயேசுவின் சீடரா? எஸ் ஓ நோ? எஸ் ஓ நோ? ஆனால் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வார். அன்னை மரியாளை கட்டிப்பிடிக்க வேண்டும், இதயத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும். இயேசுவின் அம்மா எனக்கு ஆத்மீக அம்மா, எனக்கு ஆத்மீக அம்மா. Praise the Lord. அன்னை மரியாள் வந்தா. ஐந்தாவது வீடு, ஐந்தாவது வீடு மார்க்கினுடைய வீடு. எங்கே? அந்த சீயோன் பண்டகசாலை. சீயோன் பண்டகசாலை. அங்கேதான் சீடர்கள் அன்னை மரியாளோடு இணைந்து சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த சீயோன் பண்டகசாலை. அன்னை மரியாளோடு சேர்ந்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது அந்த வீட்டுக்குள் அன்பார்களே தூய ஆவி, பரிசுத்த ஆவி புயல் காற்றாய், தீனாவாய், மறுபாஷையாய் வந்தது. ஆமென். அதுதான் திருத்துதர் பணிகள் 2:1-4 வரைக்கும். 2:1-4 வரைக்கும். திருத்துதர் பணிகள் 2:1-4 வரைக்கும் வாசிப்போம். 2:1-4 வரைக்கும். ஹல்லேலூயா. சப்தமா சொல்லுவா. ஹல்லேலூயா. சப்தமா. ஹல்லேலூயா. 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 Are you happy? Yes or no? Yes or no? Yes ஆனால் திருப்பாடு 47 வாசிப்போம். அது திருத்துதர் பணி 2:1-4 வரைக்கும். பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். அந்த இடம் யாரோட வீடு? மார்க்கு. அவருடைய வீடு. அந்த பண்டகசாலை அவருடையது. அங்கே அன்னை மரியாள் இருந்தது எப்படி தெரியும்? அவர்கள் இருந்து அதுதான் குறித்து வைத்தீர்கள். ஆனால் அன்னை மரியாள் இருந்து எப்படி தெரியும்? அதன் திருத்துதர் பணிகள் 1:14. அது வாசித்து அப்புறம் மீண்டும் வாசித்தால் போதும். திருத்துதர் பணிகள் 1:14 வாசிப்போம். 14. அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாளோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அப்புறம் 2:1 வாசிப்போம். பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்தில் இருந்து உண்டாகி புயல் காற்றாய் பரிசுத்த ஆவி, தூய ஆவி இறங்கி வந்தார். ஓகே.
அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். தீதாவாய் அக்கினியாய் பரிசுத்தாவி இறங்கி வந்து அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டன. தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார். அன்னை மரியாளோடு சேர்ந்து அந்த சீயோன் பண்டக சாலையில் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் தூய ஆவி அவர்கள் மீது இறங்கி வந்தது. 3 வழியாக புயல் காற்றாய், தீனாவாய், வெவ்வேறான மொழிகளால். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்க இரவு வீட்டுக்குள் ஜெபமாலை படித்துட்டு இருந்தால் அன்னை மரியாள் அங்கே வரும். யாரை கூட்டி வரும்? இயேசுவாண்டவரை கூட்டி வரும். அப்பொழுது அந்த வீட்டில் யாரு வரும்? தூயாவி. எத்தனை வீட்டில் டெய்லி ஜெபமாலை படிச்சிடும்? கரங்க உயர்த்த வேண்டாம், எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும். மருமகன் வந்தால் இன்னைக்கு ஜெபமாலை வேண்டாம். மாமனார் மாமியார் வந்தால் இன்னைக்கு ஜெபமாலை வேண்டாம். படிக்க போன மக வந்தால் இன்னைக்கு ஜெபமாலை வேண்டாம். பிரியமானவர்கள் வரும்போது ஜீசஸ் வெளியே, பிரியமானவர்கள் உள்ளால. பெருவிழா இருந்தால் அன்னைக்கும் ஜெபமாலை படிக்காது தானே அண்ணா? உங்களுடைய முகத்தை பார்த்தபோது எனக்கு புரிஞ்சது அதுதான். அன்னை மரியாளோடு சேர்ந்து இயேசுவாண்டவரின் வரலாறை தான செய்ய வேண்டும், ஜெபமாலை படிக்க வேண்டும். அன்னை மரியாளோடு சேர்ந்து இதுதான் அன்னை மரியாள் வந்த 5 வீடுகள் விவிலியத்தில் இருந்து. இதுதான் 5 வீடு அன்னை மரியாள் வந்த வீடு. முதல் வீடு நாசரேத்து வீடு. பிரைஸ் தி லார்ட். கடவுள் எதை விரும்பினாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வெளிப்பாடு கொடுத்த இடம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது வீடு சக்கேயு வீடு, சக்கரியா வீடு, எலிசபெத் அம்மாள் வீடு. அங்கே கொடுத்திடும் வெளிப்பாடு என்னதான்? கடவுள் என்ன சொன்னாலும் அதை மீது நம்பிக்கை வைத்து கொள்ள வேண்டும். இல்லாமல் ஆசீர்வாதம் இறங்கி வருவதற்கு தடையாயிடும். மூன்றாவது வீடு கானாவூர் விவாக விருந்து, திருமணம் நடந்த வீடு. அங்கே கொடுத்த வெளிப்பாடு என்னதா? வாழ்க்கையில் என்ன தகர்வுகள் இருந்தாலும் அன்னை மரியாள் வழியாக பரிந்துரை செய்யும் போது அங்கே ஆசீர்வாதம் நடைபெறும். 4வது வீடு யோவான் அன்னை மரியாளை வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டான். நீ கிறிஸ்துவின் லீடரா? அன்னை மரியாளை வீட்டுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாளை சொரூபத்தை வைக்க வேண்டும், ஃபோட்டோ வைக்க வேண்டும். எத்தனை வீட்டில் அன்னை மரியாளுடைய சொரூபம் இருக்கு, ஃபோட்டோ இருக்கு, கரங்களை உயர்த்த வேண்டாம், எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும். 5வது வீடு சீயோன் பண்டகசாலை. ஜெப வாழ்வு இருந்தால், அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபித்துட்டு இருந்தால் அங்கே தூயாவின் அபிஷேகம் வரும். அதனால் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மார்போடு சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளோடு இன்றிலிருந்து நீங்க பரிந்துரை செய்தார், கண்டிப்பா அபிஷேகம், ஆசீர்வாதம் உங்களுக்குள் வீட்டுக்குள் நடைபெறும். உண்மையா உண்மையா உண்மையா? அதனால் அன்னை மரியாளை விட்டு விட வேண்டாம். அன்னை மரியாளுக்கு எதிராக எதுவுமே பேச வேண்டாம். அன்பார்களே, இயேசுவாண்டவருக்கு அப்புறம் நம்பிக்கையுடன் ஜெபிக்க பரிந்துரை செய்ய ஒரே ஒரு மனிதா, அது அன்னை மரியாள். Praise the Lord. Hallelujah. Hallelujah.
அதனால் அனைவரும் விழுந்து நிற்போம், குதித்தெழுந்து நிற்போம். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நிற்போம். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு அன்னை மரியாள் வந்த 5 வீடுகள், நாசரேத்து வீடு. கடவுள் எதை விரும்பினாலும் எதை கொடுத்தாலும், பகர்வுகள் கொடுத்தாலும் நோய்கள் கொடுத்தாலும் சந்தோஷம் கொடுத்தாலும் எல்லாமே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எலிசபெத் சக்கரையா வீடு. கடவுள் எதை சொன்னாலும் நம்பிக்கை வைத்து கொள்ள வேண்டும், விட்டுவிடக்கூடாது. அதை விட்டுவிட்டால் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஆசீர்வாதம் இறங்குவதற்கு முக்கியமான ஒரு தடை, அங்கே தடை வரும். 3 கானா ஒரு திருமண வீடு. பெரிய தகர்வு நடந்தது, ராட்சரசம் தீர்ந்து போயிட்டு. நம்முடைய குடும்பத்தில் தகர்வுகளில், வாழ்க்கையில தகர்வுகளில் அன்னை மரியாளிடம் பரிந்துரை செய்ய வேண்டும். 4 யோவான் அன்னை மரியாளை அவளுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டார். நீ கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திடும் மகளா, நீ யோவானை போல் அன்னை மரியாளை வீட்டுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 5 சியோன் பண்டகசாலை. அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார். அங்கே தூயாவின் அபிஷேகம் வரும். கண்டிப்பா இன்னைக்கு திருப்பலி நடைபெறும் போதும், குணமளிக்கும் ஆராதனை நடைபெறும் போதும் இங்கே பெரிய அற்புதம் நடைபெறும். அன்னை மரியாளிடம் இங்கே பரிந்துரை செய்ய வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி பிடியுங்கள், 2 கரங்களை உயர்த்தி பிடியுங்கள். வாய் திறந்து சப்தமா ஸ்துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்தமா சப்தமா சுதந்திரமாக ஸ்துதிக்க வேண்டும், சப்தமாய் ஸ்துதிக்க வேண்டும், வல்லமையுடன் ஸ்துதிக்க வேண்டும். Praise the Lord. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய ஆசீர்வாதம் அபிஷேகம் வந்திருக்கு. ஆராதனை வேளையில் சாட்சி சொன்னால் போதும். நிறைய மக்கள் உடல் நோய் விடுதல் கடவுள் கொடுத்திருக்கு. அதுதான் எனக்கு கொடுத்த மெசேஜ். Praise the Lord. அமர்ந்து கொள்ளுவோம்.